Praise the Lord. 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 5:32 வசனம். இந்த 32வது வசனத்துல சாலமோன் ஐயா வந்து யோவாபுங்கிற ஒரு மனுஷனை கொலை பண்றாங்க. கொலை பண்ண முன்னால வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் மை ஃபாதர் அப்படி டேவிட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு சொல்லுவாங்க. என் தகப்பன் அவருடைய அனுமதி இல்லாம அவருக்கு தெரியாமலே நீ சம்திங் பண்ணிட்டீங்க, அதனால அந்த டெத் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா அதையுமே தாவீது ஐயா தான் சொல்லியிருப்பாங்க 5வது வசனத்திலேயே. 1 ராஜாக்கள் 5:2-5 அந்த வசனத்துல சொல்லியிருப்பாங்க. அப்னேரையும் அமாசாங்கிற மனுஷனையும் யோவாபு கொன்னது நிமித்தமாக கொலை பண்ணிட்டாரு, அதுக்காக நீ வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு தன்னுடைய டெத் பெட்ல வந்து ஒரு கட்டளை மாதிரி வந்து சாலமோன் அவங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இது எங்க நடந்தது காரியங்கள் வந்து 2 சாமுவேல்ல தொடக்கத்திலே முடியும்ல பார்த்தா அந்த அப்னேர் எப்படி மறித்தாரு, இந்த அமாசா எப்படி மறித்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு பின்னால என்ன இருக்கு அப்படி நீங்க ஒரு வேலை கேட்டீங்கன்னா இதை எதுக்கு குறிச்சு என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னா, ஒரு வேர்டு சொல்லுவாங்களா, என் தகப்பனுடைய அறிவுக்கு, அதாவது என் தகப்பனுக்கு தெரியாம இது பண்ணதுனால இந்த தண்டனையை தரேன். சரியா? யோப் நிறைய நன்மைகள் வந்து தாவீது ஐயாவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த 2 விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. தாவீது ஐயா ஸ்பெஷலா சொல்லியிருப்பாங்க சாலமோன் ஐயாவுக்கு. அப்ப ஏன் இந்த 2 விஷயம்னா, இந்த 2 விஷயமும் தாவீது ஐயாவோட பெர்மிஷன் இல்லாம அவருடைய காதுக்கே போகாம இவளாவே செய்து முடிவெடுத்த ஒரு 2 காரியங்கள். அப்போ இதுல என்ன இருக்கு சிஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கிங், ஒரு பூமியில உள்ள ஒரு கிங்குக்கு காதுக்கு கொண்டு போகாம தானே செய்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு தண்டனைனா, நம்ம இன்னைக்கு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாத்தையுமே ஏசப்பா நாலேஜுக்கு கொண்டு போறோமா? அவருடைய காதுகளுக்கு எல்லாவற்றையும் நம்ம சொல்லுறோமா? நம்ம பாட்டுக்கு சில காரியங்களை மோஸ்ட்லி நிறைய காரியங்களே அது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ரேயரை பண்றோம், ஆன்சருக்கு வெயிட் பண்றோம், அதன்படி செயல்படுறோமா? நம்ம ப்ரேயரை பண்றோம்னு சொல்லி எல்லாம் நம்ம சித்தத்துக்கே செய்துட்டு ப்ராப்ளம் ஆகும்போது ஏன் இப்படி நடந்து, நான் ப்ரேயர் பண்ணி தானே பண்ணேன் ஏசப்பா நமக்கு அது உங்களுக்கு பெர்மிஷன் தந்திருந்தாங்களா? ஆன்சர் கேட்டிருந்தீங்களா? ஆன்சர் சொல்லுவாங்களான்னா சொல்லுவாங்க. ஆன்சர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? அந்த விஷயத்துக்கு, பர்டிகுலர் விஷயத்துக்கு நீங்க ப்ரேயர் பண்ணியிருந்தீங்களே, அதுக்கு என்ன நடக்கும்னு சொல்லியிருந்தாங்களா? அப்ப அவர் சொல்லுவாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஏசப்பா நமக்கு வந்து சொல்லுகிற ஒரு தேவன். ஏன்னா அவர் வந்து செவி இருக்கிற தேவன். சரியா? நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தேவன். அப்போ யாருக்கு செவி கொடுப்பாருன்னா, நம்ம அவர் கூடவே நடந்து போயிட்டு இருக்கணும். என்னைக்கோ போய் திடீர்னு டெலிபோன் எடுத்து ஒரு நம்பருக்கு நம்ம போன் பண்ணா திடீர்னு ரீச் அவுட் ஆகாதீங்க. அப்போ நம்ம எப்பவுமே அவர் கூட கான்டாக்ட்ல இருந்துட்டு, அப்பா நான் இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா சொல்லுவாங்க. சரியா? கண்டிப்பா சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து இது எப்போ அவர் வந்து சொல்லுவாருன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க. நம்ம ரூட்டு நன்மையா தீமையா நமக்கு சொல்றதுக்கு தான் ஏசப்பா இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஆதியாகமத்திலேயே இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ், இந்த நன்மை தீமை அறிகிற ஒரு காரியம் மனுஷனுக்குள்ளாலும் வந்துட்டு, இப்போ மனுஷன் எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியாமலே குழம்பிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம படித்தவருக்கு தெரியும் என் பிள்ளை எந்த ரூட்ல போனா அது கரெக்டா இருக்கும். அப்போ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன் அது நன்மையா தீமையா. நான் அவர் வந்து நல்ல ஒரு கவுன்சிலர், ஏசப்பா நல்ல ஒரு கவுன்சிலர், நல்ல ஒரு கைடன்ஸ் தருகிற தேவன். அவர் ஆலோசனை கத்தார், அவர்கிட்ட இல்லாத ஆலோசனைகளே இல்ல. அதான் ஏசப்பா நீதிமொழிகளை சொல்லியிருப்பாங்க, நீ உன்னுடைய பாதைய உன்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் உனக்கு என்னன்னே தெரியாது, இதுல நீ வந்து நீ வந்து போட்டுட்டு இருக்க, உன் வழியே நீ ரூட் போட்டுட்டு இருக்கிறியப்பா, உன்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பே உன் கையில இல்ல, நான் தான் அதையே போடணும். அதனால சொல்றாங்க, உன்னுடைய வழியை என்கிட்ட தெரிவிச்சுக்கோ, நான் உன் பாதையை செவ்வைப்படுத்துவேன். அப்போ வழின்னா நம்ம ஹைவேல போற மாதிரி, நம்மளுடைய வழிங்கிறது நம்மளுடைய ஹைவே. அதுல நான் எங்க இறங்கணும், என்னுடைய வீடுங்கிறது நம்மளுடைய பாதை. என் மொத்த ரூட்டையும் நான் அவர்கிட்ட கொடுத்தா, எடுத்துக்கோங்கப்பா, நீங்க செயல்படுத்துங்கப்பா, உங்க சித்தம் போல நடத்துங்கப்பா, என்ன நான் சப்மிட் பண்ணி அவர் சித்தம் போல வாழணும். வசனம் சொல்லுகிற பிரகாரமா வாழ்ந்துட்டு, அப்பா நான் என்ன பண்ணணும் நீங்க போய் கேட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அப்பதான் நம்முடைய பாதை, நமக்கான பாதை, நம்மளுடைய வழியில நமக்கான பாதை என்ன என்பதை ஏசப்பா நமக்கு சொல்லி தரதுக்கு ரெடியா இருக்காங்க. கேட்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும், அவ்வளவுதான். அதை செயல்படுத்துறதுக்கும் ரெடியா இருக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. சோ கிரியை பண்ணணும். அவர் சொல்லுகிறது எதுவா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்குள்ள மனப்பக்குவம் வேணும். ஏன்னா ஏசப்பா சித்தம் இல்லாம பரலோகத்துக்கு போய் கத்தாவேன்னு கூப்பிட்டாலும், ஏசப்பா மத்தேயு 7 நினைக்கிறேன்னு சொல்றாங்க, எனக்கு வந்து காது கேட்காது, யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. சோ அதனால அவருடைய சித்தத்தின்படி வாழுகிறதற்கு நம்மள வந்து ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பா ஏசப்பா எல்லாவற்றையும்
எல்லா நன்மைகளையும் மேலான நன்மைகளையும் உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.